டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஎம் ஓட்டர்ஸ் பல படித்த அரசியல் நுணுக்கங்களை கற்றவர்கள், பல புள்ளியியல் வல்லுநர்களைக் கொண்டு கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் ஊடகவியலாளர்கள், அரசியல் அறிஞர்கள், படித்த இளைஞர்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்களை நேரில் கண்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. கருத்து கணிப்பு என்றாலே யாரும் அவ்வளவாக நம்புவதில்லை. அது கருத்து திணிப்பாகவே உள்ளது. ஏனென்றால் அதை வெளியிடுபவர்கள் விளம்பரம், பணம், வருமானம் என்ற முறையில் வெளியிடுகிறார்கள். ஆனால் ஐடிஎம் ஓட்டர்ஸ் நடத்திய இந்த கருத்து கணிப்பு யாரிடமும் பணம் வாங்காமல் நடுவுநிலைமையாக நடத்திய கருத்து கணிப்பாகும். இது தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவி வரும் யதார்த்தமான நிலையாகும். வாருங்கள் அதை காண்போம். 4 முனை போட்டியில் திமுக ஒரு அணியாகவும், அதிமுக ஒரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றும், விஜயின் தவேக தனித்தும் போட்டியிடுகின்றன. பொதுவாக கருத்து கணிப்பில் நாம் மக்களிடையே கவனித்தது ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, இது இரண்டையும் இவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வலிமையான தலைவராக சீமான் அவர்களை அனைவரும் கூறுகிறார்கள். வாங்கள் இதனை புள்ளி விவரத்தோடு பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் விகிதாச்சார முறையில், அதாவது பர்சன்டேஜ் முறையில் ஒவ்வொரு தலைவரையும் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை முதலில் பார்த்து, அதற்கப்புறம் எத்தனை சட்டமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கைகள் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். அதன் பிரகாரம் தவேக தலைவர் அவர்களுக்கு 6% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 25% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு 32% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு 37% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பர்சன்டேஜ் முறையில் பார்த்தால் அண்ணன் சீமான் அவர்கள் முதல் இடத்திலையும், 2வது இடம் எடப்பாடி அவர்களும், 3வது இடம் ஸ்டாலின் அவர்களும், 4வது இடம் விஜய் அவர்களும் இடம்பெறுகிறார்கள். மேலும் இவர்கள் சட்டசபையில் எத்தனை இருக்கைகள், அதாவது இடங்களை பெறுவார்கள் என்பதை வரப்போகிற புள்ளி விவரத்தில் பார்ப்போம்.
EVM ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பின்படி NTK 138 இடங்களையும், ADMK 61 இடங்களையும், DMK 25 இடங்களையும் பெற்றுள்ளது. NTK முதல் இடத்திலும், ADMK 2வது இடத்திலும், DMK 3வது இடத்திலும், TVK 4வது இடத்திலும் உள்ளது. வாழ்த்துக்கள்.